பிக் பாஸ் வீட்ல பார்வதிக்கும் திவாருக்கும் ஒரு பெரிய சண்டை வரும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். அதற்கான முன்னோட்டம் போல இன்று ஒரு காட்சி நடந்ததுங்க. நேத்தி பாத்தீங்கன்னா கலைகிட்ட வந்து திவாகரை பத்தி இவங்க பேசிட்டு இருந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். நேத்தி கலைகிட்ட பேசுனத இன்னைக்கு இவங்க திவாகருக்கு நேராக, திவாகரனுடைய முகத்துக்கு நேராக சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விளையாட்டா தான் ஆரம்பிக்குது. என்னன்னா, பார்வதி ரொம்ப பணக்காரவங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க, அதுக்கு பிறகு என்னது வீடு வச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்போது திவாகர் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. நான் எதுக்கு இந்த அரோரா பின்னாடி அலையிறது, இவங்க பின்னாடி அலையிறதுக்கு பேசாத பார்வை பின்னாடியே அலைஞ்சிருக்கலாமோ. என்ன இப்படி பேசுற? இல்ல சினிமாலாம் கூட அப்படிதான், ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி எல்லாம் மாத்திக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சரிதானே அப்படின்னு ஒண்ணு பாருக்கு பயங்கர கோவம் வருது. நான் உன்னை அண்ணனாதான் பார்த்தேன், நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீ ஒரு பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் மாதிரி அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே போக திவாகர் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இது வேற ரூட் எடுத்து போயிடும் போல இருக்குன்ட்டு, சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ என் தங்கச்சி தான், அப்படி வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு பார்வதி பாத்தீங்கன்னா திவாகர அந்த இந்த இன்பிட்வீன்ல, அதாவது நீ ஒரு பச்சோந்தி, நீ வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு மாத்திப்ப, இன்னொன்னு பொம்பளைங்க பின்னாடியே சுத்துவ, பொம்பளைங்க எது சொன்னாலும் அது உனக்கு சரியா பட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு மாதிரி வைக்க அலந்து போயிடுறாருங்க திவாகர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்டர்மெலன் ஒரு பச்சோந்தி நான் நினைக்கிறீங்க?